ஒரு சின்ன கிராமத்து தேவதை. ஆம், அவள்தான் நம்ம கயல். அவளுக்கு 6 வயசு. பெரிய கண்களும் பூ கிளிப்ஸ் போட்ட குட்டை முடியும் வண்ண வண்ண பாவாடையும் அவளை இன்னும் அழகாய் காட்டியது. அந்த பாப்பாதான் ஒரு நாள் ஒரு மாயமான காட்டுக்குள்ளே நின்றிருந்தாள். அங்கே அத்தனை அழகு. அட, ஆச்சரியமா என்ன பார்க்கிறாள்? சுற்றிலும் பச்சை பசேல் என்ற மரங்கள், காற்றில் மெல்ல அசைந்தாடும் பூக்கள், மேக்ரோ காட்சி. அதாவது பூக்களை பக்கத்தில் பார்த்தால் அடு பிங்க், நீலம், மஞ்சள் என்று பல வண்ண மலர்கள் மெதுவாக மலர்கின்றன. மெல்லிய ஒளியுடன் அந்த இடமே ஜொலித்தது. அந்த மரக்கிளைகளில் மாம்பழங்கள், கொய்யா, ஆரஞ்சு என்று கனிகள் நிறைந்திருந்தன. கிளைகளில் சில வண்ண பறவைகள் உட்கார்ந்து பாட்டு பாடின. கேட்கவே எவ்வளவு இனிமை! அந்த நேரம் கயல் தன் கையை நீட்டினாள். கண்ணை பறிக்கும் ஒரு பொன் நிற பழம். அதன் சுற்றி ஒரு மெல்லிய மாய ஒளி சுழன்றது. பளபளக்கும் அந்த பழத்தை மெதுவா பறிச்சாள். மெல்ல அதை கடித்து வாயில் போட்டதும் ஆஹா, அவ்வளவு சுவை! முகம் கொள்ளாத ஒரு ஆனந்தம் அவளுக்கு. சின்ன சின்ன பறவைகள் இசை குறிப்புகளாய் பாடி பறந்து கொண்டிருந்தன. கயல் குதூகலத்துடன் அந்த காட்டு பாதையில் நடக்க ஆரம்பித்தாள். அவளை சுற்றி வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள், தூரத்தில் தாமரை, அல்லி பூக்கள் நிறைந்த ஒரு குட்டி குளம். அதன் அருகில் அமர்ந்து தன்னுடைய பிம்பத்தை தண்ணீரில் பார்த்து வியந்து போனாள். அவள் கண்களை மூடினாள். காட்டிலிருந்து வரும் சத்தம், பறவைகளின் சத்தம், மெல்லிய காற்றில் இலைகள் விழும் சத்தம், எல்லாவற்றையும் ஆழ்ந்து கேட்டாள். வானத்திலிருந்து ஒரு தங்க சூரிய ஒளிக்கீற்று சரியாக அவள் மேலே விழுந்தது. அவள் கைகளை விரித்து இந்த பிரபஞ்சத்தின் அன்பை வாங்கிக் கொண்டாள். ஆம், அந்த அழகான பிரகாசமான காட்டுக்குள் மகிழ்ச்சியுடன் கையசைத்து விடை பெற்றாள்.